நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கயிற்றால் கழுத்து நெரிக்கப்பட்டு கிடந்த இளைஞரின் சடலம் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு துப்பு துலக்கப்பட்ட மர்மம். ஆனால் மீண்டும் கிளம்பிய தீராத சந்தேகம் குறித்து விவரிக்கிறது இந்த கிரைம் செய்தி தொகுப்பு. ஏப்ரல் 1ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஒலக்கூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பாதிரி கிராமம் ஏரிக்கரை அருகேயுள்ள பஞ்சர் கடை எதிரில் கயிற்றால் கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்த நிலையில் ஓர் இளைஞரின் சடலம் கிடந்தது. ஆக்கம்பக்கத்தினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஒலக்கூர் காவல் நிலையத்தில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு இறந்தவர் யார், கொலையாளிகள் யார் என விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. கொலை செய்யப்பட்டவரின் புகைப்படம், அங்கு அடையாள விவரங்களை பத்திரிகை மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் வெளியிட்டு விவரங்கள் அறிய நடவடிக்கை எடுத்தும் கூட கொலை செய்யப்பட்டவர் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. கொலை செய்யப்பட்டவர் யார் என்பதே தெரியாததால் கொலையாளிகளை கண்டுபிடிப்பதும் சவாலாக இருந்தது. இந்நிலையில் மாவட்ட எஸ்பி சரவணன், திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ், பிரம்மதேசம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் தலைமையிலான போலீசார் காணாமல் போனவர்கள் குறித்து வந்த புகார்கள் குறித்து ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களிலும் விசாரணை செய்தனர். கொலை செய்யப்பட்டவர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்ற தகவல் கிடைத்தது. உடனே தேனி மாவட்ட காவல்துறையுடன் இணைந்து விசாரணை செய்ததில் கொலை செய்யப்பட்டவர் ஆண்டிப்பட்டி வட்டம் எரதிமக்கால்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் மகன் ஜோதிமணி என்பது தெரிய வந்தது. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த 30 வயது இளைஞர் ஜோதிமணியை விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஒலக்கூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பாதிரி கிராம ஏரிக்கரை அருகேயுள்ள பகுதியில் கொலை செய்து போட்டுவிட்டு சென்றது யார் என விசாரித்த போதுதான் அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. கொலை செய்யப்பட்ட ஜோதிமணியின் ஊரான எரதிமக்கால்பட்டி பகுதியைச் சேர்ந்த 58 வயது மாரியப்பன், 25 வயது உமா, 43 வயது பஞ்சவர்ணம் ஆகிய மூவரை கைது செய்தது காவல்துறை. இளைஞர் ஜோதிமணியை கொலை செய்தது ஏன் என விசாரித்த போது ஜோதிமணிக்கும் கைதான உமா என்பவருக்கும் பழக்கம் இருந்ததாகவும், உமாவிற்கு திருமணம் முடிந்த பிறகும் கூட ஜோதிமணி உமாவை தொடர்ந்து காதல் தொந்தரவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் உமா அவரது பெற்றோர்களான மாரியப்பன் மற்றும் பஞ்சவர்ணம் ஆகியவரிடம் இதனை கூறியுள்ளார். இதையடுத்து மூவரும் சேர்ந்து ஜோதிமணியை தீர்த்து கட்ட திட்டமிட்டதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து TN191767 பதிவன் கொண்ட டாடா ஏஸ் வாகனத்தில் உமாவும் அவரது பெற்றோரும் தேனி மாவட்டத்திலிருந்து ஜோதிமணியை விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பாதிரி கிராமம் ஏரிக்கரை அருகேயுள்ள பஞ்சர் கடை எதிரில் வைத்து கயிற்றால் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக காவல்துறையின் விசாரணை அறிக்கையில் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த கொலையில் சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது ஜோதிமணியை கொலை செய்ததாக 25 வயது உமா, உமாவின் தந்தையான 58 வயது மாரியப்பன், உமாவின் தாயான 43 வயது பஞ்சவர்ணம் என 3 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. இவர்கள் ஜோதிமணியை டாடா ஏஸ் வாகனத்தில் தேனி மாவட்டத்திலிருந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு எப்படி அழைத்து வந்தார்கள்? அதாவது 6.5 மணி நேரம் 384 கிலோமீட்டர் தூரம் பயணித்து எப்படி அழைத்து வந்தார்கள்? டாடா ஏஸ் வாகனத்தை ஓட்டியது யார்? உமாவின் தந்தை மாரியப்பன் ஓட்டியிருந்தால் பின்னால் உமாவிடமிருந்தும் அவரது தாய் பஞ்சவர்ணத்திடமிருந்தும் தப்பித்திருக்க முடியுமே. உமாவின் உடல் மெலிந்த 58 வயதான தந்தை எப்படி 30 வயது இளைஞர் ஜோதிமணியின் கழுத்தில் கயிற்றால் இருக்க முடியும்? ஜோதிமணி மயக்கத்தில் இருந்தாரா அல்லது
வேறு யாராவது இவர்களுக்கு துணையாக வந்தார்களா? கொலை செய்ய தேனியிலிருந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதிக்கு ஏன் வர வேண்டும்? அப்படியென்றால் கொலையாளிகள் கொலை நடந்த பகுதியைச் சேர்ந்தவர்களா என பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. அப்படியென்றால் இவர்கள் மட்டுமே கொலையாளிகள் அல்ல, இவர்களுக்கு துணையாக வேறு சில கொலையாளிகளும் இருந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு சந்தேகங்கள் இருக்க இவ்வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்ததாக போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எப்படி பாராட்டினார் எனவும் கேள்வி எழும்பியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக மரக்காணம் செய்தியாளர் ரஞ்சித். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.